உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். கண்ணில் கண்ணீர் ஒரு பார்த்துருக்கீங்க, ரத்தத்தை பார்த்துருக்கீங்களா, இங்கே வாங்க நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதையும் சில பேர் மகிழ்ச்சியாக காமிப்பாங்க. என்ன பண்ணுறது, என் நேரம் சரியில்லை, கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடிய, அங்கே ஓனா தடங்கள் சார், லெஃப்ட்டில் ஓனா இடிக்குது சார், மேலேயும் போக முடியல கீழேயும் போக முடியல, ஒரே கன்ஃபியூஷன் சார், தடங்கள் சார் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தால் கூட முருகா சரணம், எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய நிறைகளை அதிகமாக்கி குறைகளை குறைத்து அதையும் நிறைவாக்கி தர வேணும் மனசார வேண்டிக்கிட்டு இன்றைக்கி 4 நட்சத்திரம் ராசி பலன் எப்படிங்கன்னு பார்க்க போகலாங்களா முருகா? 9/3/2025 குரோதி வருடங்க, மாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைங்க, சமநோக்கு நாள், சுப முகூர்த்த தினங்க. சூரிய உதயம் காலையில் 6:26 ஆரம்பிக்குதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 3:01 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம், அதுக்கப்புறம் புனர்வஸ்துக்கு மாறிக்குதுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் காலையில் 11:24 வரைக்கும் தசமி திதி, அதுக்கப்புறம் ஏகாதசியாக மாறிக்குதுங்க. சூலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேற்கு திசை, அதனால் வெள்ளங்கிறது பரிகாரமான ஒரு பொருளுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக சித்த யோகம், அதனால தான் சுப முகூர்த்தம் அருமையான நாள் அப்படின்னு முதலே சொல்லியிருக்கிறேங்க. இன்றைக்கி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 8:30 மணி வரைக்கும், மறுபடியும் மத்தியானம் 1:30 2:30 மணி வரைக்கும். ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சாயந்தரம் 4:30 ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 to 1:30 வரைக்குங்க. அதே சமயத்தில் குளிகையை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பித்து 4:30 வரைக்கும் இருக்குதுங்க. சந்திராஷ்டம் இன்றைக்கி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 3:01 வரைக்கும் அனுச நட்சத்திரத்துக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு ஃபுல் டே இருக்குதுங்க. சரி வாங்க இன்னைக்கு ஹோரை நேரங்கள் என்னென்னு கிடைச்சிடலாங்களா? சந்திரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விடியற்கால மிக அதிகாலை 2 to 3ங்க, மறுபடியும் காலையில் 9 to 10ங்க, சாயந்தரம் 4 to 5, மீண்டும் இரவு 11 to 12ங்க. சுக்கிரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லேட் நைட் 12 to 1, மறுபடியும் காலையில் 7 to 8, மறுபடியும் மதியானம் 2 to 3, இரவு 9 to 10ங்க. புதன்ஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லேட் நைட் மிட் நைட் 1 to 2, மறுபடியும் காலையில் 8 to 9, மத்தியானம் 3 to 4, மறுபடியும் இரவு 10 to 11ங்க. குருஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 4 to 5, மறுபடியும் காலையில் 11 to 12, அப்புறம் மாலை 6 to 7ங்க. முருகா சரணம். இன்னைக்கு பொறுத்த வரைக்குங்க ரிஷபத்தில் குரு இருக்காருங்க, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்காங்க, சிம்மத்தில் மாந்தி இருக்காரு, கன்னியில் கேதுங்க, அப்புறம் கும்பத்தில் உங்களுக்கு சூரியன் சனி 2ம் இருக்காங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ராகு புதன் சுக்கிரன் வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். இதுதான் 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை மாசி 25ஆம் தேதிங்க. இதை வச்சு பொது பலன் எப்படி இருக்குன்னு முருகன் சொல்லட்டும். முருகா சரணம். மேசராசி நேயர்களே, அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா பல கவலைகள், பல சிரமங்கள், பல கஷ்டங்கள், அங்கே இன்னல்கள் பல இருந்திருக்கும். அந்த இன்னல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி நீங்கி மனசில் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு புத்துணர்ச்சி, பல கவலைகள் நீங்கிச்சுரா முருகா, குலதெய்வமே நன்றி அப்படின்னு மனசார ஆன்மீக அந்த குலதெய்வத்தை வேண்டிக்குவீங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி கவலைகள்லாம் நீங்கி ரொம்ப சந்தோஷமாக சிறகடிச்ச பறவைகள் போல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இருக்குதுங்க மேசராசி நேயர்களே. மற்றபடி உங்களுக்கு மறைமுக எதிர்ப்பு, நேர்முக எதிர்ப்பு வந்தால் கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிவான ஒரு தன்னம்பிக்கையான ஒரு உற்சாகமான மனநிலை ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிருச்சு. நல்லதே நடக்கும் மேசராசி நேயர்களே, கவலையப்படாதீங்க. வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை, நல்ல ஒரு உங்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய ஒரு நல்ல நாள். மற்றவங்களாம் உங்களை பார்த்து பாராட்டுவாங்க. அந்த பாராட்டு உண்மையான பாராட்டாக இருக்கும், பொய் பித்தலாட்டம்லாம் எதுவும் இருக்காது, உண்மையான பாராட்டாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய பாராட்டும் வகையில் இருக்குங்காட்டி இந்த நாளை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. மற்றபடி அதனால் உங்கள் செயல்பாடுகள், உங்கள் காரிய வெற்றிக்குண்டான பல திட்டங்கள் எல்லாம் தீட்டி வெற்றி பெறுவதற்குண்டான அருமையான காலகட்டம் இருக்குதுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மனியிலிருந்து நம்ம அப்பா அம்மா குழந்தைங்க வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கும். காலையில் எழுந்திரிச்சு அங்கே அந்த வேலை இந்த வேலைன்னு போனீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தில் இருக்க மாட்டீங்களா அப்படின்னு அம்மனி சண்டைக்கு வருவாங்க. என்னமா பண்ணுறது, குடும்பம் நீங்களே எனக்கு பேக் போனாக இருக்கீங்க, என்னோட அந்த கோயிலுக்கு வேறு போகணும், நம்மள வேறு கூப்பிட்டுருக்காங்க, ஒரு மீட்டிங் போகணும் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு போகணும். அப்படி குடும்பத்துக்கிட்ட உண்மையை சொல்லி ஒரு நேர்மையாக நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த நேர்மை வெளிப்பாடு அதிகமாகி உங்களை பாராட்டு குடும்பத்துலேயும் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக எதுவும் பேசாட்டி கூட மனசுக்குள்ளே உங்களுக்கு கவலை இருக்கும். அந்த கவலையை நீக்கணும்னா அந்த வெளியில் இருக்கக்கூடிய உற்சாகம், தன்னம்பிக்கை, ஒரு தெளிவான பேச்சை வீட்லேயும் காமிக்கணும்னு வச்சுங்களேன். வீட்டில் காமிச்சிட்டிங்கன்னா இந்த நாள் குடும்பத்துக்கும் அமோகமாக இருக்கும், உங்கள் வெளிவட்டார பழக்கத்துக்கும் உங்கள் பேர் புகழ் எல்லாம் அமோகமாக இருக்கும். ஸோ மொத்தமாக ரெண்டுமே அமோகமாக இருக்குங்காட்டி இந்த நாள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க. அதே சமயத்தில் சில விஷயங்களில் நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். அடாடா கொஞ்சம் அசால்ட்டாக ஏமாத்தட்டுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் தெரியல. மொத்தத்தில் உங்களுக்கு ஒன்று என்ன சொல்கிறதுனா, ஆன்மீக வழியில் ஒரு நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்,
கடவுள் உங்களை இதுக்காக தான் இன்னைக்கு படைச்சிருக்கார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான தருணம் இதுதான் அப்படின்னு மேசராசி நேயர்களுக்கு நல்லாவே புரிய வைக்க போகுதுங்க. சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, தன்னம்பிக்கையை கைவிடாதீங்க. அதே சமயத்தில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு முருகா இன்னைக்கு எதை எடுத்தாலும் காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்தால் கூட உங்களுக்கும் மகிழ்ச்சிகரமாக ஒரு உத்வேகமிக்க ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்ல முடியுங்க. அதே சமயத்தில் பரணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதை எடுத்தாலும் அவசரம், நிதானம் இல்லாமல் செய்கிறது அதெல்லாம் இருக்காது. அப்படி நிதானம் இல்லாமல் செஞ்சு அந்த காரிய பலிதம் நடக்காதுங்க. பொறுமையாக ஒரு கோவிலுக்கு போயிட்டு உங்கள் காரியத்தை ஆரம்பிங்க, அட்டகாசமாக நடக்க போதுங்க, கவலைப்படாதுங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் விழிப்புணர்வுன்னு சொல்லுவார்ல புத்தர், அதுபோல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்து ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாள் தரும். போயிட்டு விட்டுக்கலாம் மேசராசி நேயர்களே. சந்தோஷம், மகிழ்ச்சி, நற்பவி உங்களுக்கு. ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, முருகா ஒன்றுமே சமாளிக்க முடியும் சார். நேற்றுலாம் நிதி நிலைமை பற்றாக்குறையோட படுமோசமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறதே தெரியல. கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கலைங்க, ரொம்ப சிரமமாகி போச்சு, மூச்சு விடுறதுக்கே கஷ்டம். அந்த அளவுக்கு நேற்று கொஞ்சம் சிரமப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அந்த நிதி நெருக்கடிகளாக இருந்தாலும் சரி, சில மனச்சுணக்கங்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு நிம்மதியாக மூச்சு விடக்கூடிய ஒரு தன்மையில் இந்த நாள் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க. முருகா ரிஷபராசி நேயர்களே ரிலாக்ஸாக இருக்கலாங்க, ஒன்றும் தப்பில்லை. உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் இருந்தால் கூட கொஞ்சம் ஏற்றம் மிகுந்த நாளாக தான் இன்றைக்கி ஓப்பனாக சொல்ல முடியுதுங்க. புதிய நபர்களின் பல பேருடைய ஒத்துழைப்பு உங்கள் தொழில் வியாபாரம் வேலையில் கூட உங்களுக்கு கிடைக்கும். வேலை இன்றைக்கி லீவாக இருந்தாலும் கொஞ்சம் ஒர்க் லோட் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதை அனுசரித்து போய்க்கலாங்க. இருந்தாலும் மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷத்துக்கு இன்றைக்கி பஞ்சமே இருக்காது. இன்னைக்கு கேட்டதெல்லாம் கிடைக்க போகுது, வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி. அந்தளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களை வாழ்த்தி இலை வச்சுருக்குது காலங்காத்தால். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அம்மனி நம்ம அப்பா அம்மாவுடைய உடல்நிலை நல்லாவே இருக்குது. பிள்ளை குட்டியை பற்றி கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க, அவங்கள பற்றி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பையனை பார்க்கணும். பையன் பிள்ளைகள் என்ன பண்ணுது, காலேஜெலாம் போகல, நீங்கள் எங்கே போயிட்டு அங்கே விட்டுட்டு அப்படின்னு ஒரு மாற்றி கேளுங்க. இல்லைன்னா அவங்க 2 பேரும் ஜாலியாக ஃப்ரெண்டோட கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இல்லை சொல்லாமலாம் போயிடுவாங்க. கிரிக்கெட் விளையாடுறதோ விளையாட்டி தப்பு சொல்லலை, ஆனால் வீட்டில் சொல்லாமல் போகிற தப்பு அப்படின்னு புரிய வைங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் தப்பாக சொல்லிங்க. அதே போல் யாரு கூட நம்ம பசங்களையும் பழகிறாங்க, அவங்களாம் நல்ல நண்பர்களா, தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். பிள்ளை குட்டி வகையில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியுதுங்க ரிஷபராசி நேயர்களே. மற்றபடி கல்யாணம் ஆகாத நம்ம கண்மணிகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சுபகாரியம், அதை பற்றி ஒரு சுப செய்தி இந்த சுபமுகூர்த்த நாளில் நல்லது நடக்க போதுங்க. எதிர்பார்த்த ஒரு சுப செய்தி ஒன்று அருமையாக நடக்க போகுது, அட்டகாசமாக இருக்குதுங்க ரிஷபராசி நேயர்களே. கவலைப்படாதீங்க. மற்றபடி தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த ஒரு நாளாக, அதுவும் முன்னேற்றம் மிகுந்த ஏற்றம் மிகுந்த நாளாக அந்த முருகன் அந்த உங்கள் குலதெய்வம் கொடுத்துருக்காங்க. சந்தோஷமாக இருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி பெருசாக தொந்தரவு இல்லை, பட் பழு இருக்கும், அதை சமாளிச்சுக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயமாக எடுத்து பேச வேண்டியது இல்லைங்க. வெளியூர் தொடர்பு மற்றபடி உங்களுக்கு ஒரு ஆதாயம் மிகுந்த ஒரு அருமையான நாள் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியுதுங்க. அதே சமயத்தில் தேவையற்ற விவாதங்கள் வீண் சண்டைகளை பக்கத்து கூட இருந்தாலும் சரி, வேறு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது கூட ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதனால் காலவரையமாகும், மனசு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிற சந்தோஷமான அந்த மன நிகழ்வை கெடுக்கக்கூடிய காலகட்டமும் கொஞ்சம் இருக்குங்காட்டி கொஞ்சம் அமைதியாக இருந்தது. சரிங்களா? அதே சமயத்தில் சுபம் காரியம் அருமையாக நடக்கும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதிர்பாராத பல நல்ல ஒரு செய்தி காது குளிர கேட்க போகிறீங்க, கவலைப்படாதீங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் பல கஷ்டங்கள் நெருக்கடிகள் தொந்தரவுகள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சு இந்த நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக மாறப்போகுதுங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் என்ன சார் நேற்று படு டல்லுங்க, ஒன்றுமே சமாளிக்கலைங்கன்னு நீங்கள் தான் புலம்பியிருப்பீங்க. ஆனாலும் வீண் அலைச்சல் வெற்றி அலைச்சல் ஆயிருக்கும், அதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சு முன்னேற்றம் தகுந்த உங்கள் வாழ்க்கைக்காகவே ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அருமையான நாள் அப்படின்னு அடித்து சொல்ல முடியுதுங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்களே. மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாதகமான இணக்கமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள். சந்தோஷமாக இருங்க. போயிட்டு விட்டுங்களா ரிஷபராசி நேயர்களே? உள்ளது உள்ளபடி சொல்லியாச்சுங்க, நீங்கள் இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், போயிட்டு வரேன். மிதுன ராசி நேயர்களே, முருகா மனசுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம், சின்ன சின்ன மகிழ்ச்சி அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போகும். கலர்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். என்ன மாதிரி லைஃப் யார் கொடுத்துச்சிருக்கா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். உங்களுக்கும் மனசுக்குள்ளே ஒரு சிறகடிச்சு பறக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அமைய போது. இருந்தாலும் புதிய நபர்கள் பல பேர் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. அப்பேற்பட்ட புதிய நண்பர்கள் அறிமுகத்தால் உங்கள் மனசளவில் கூட கொஞ்சம் மாற்றங்கள். சார் நீங்கள் நேற்று உங்களுக்கு கவனிச்சுட்டே இருந்தேன் சார், தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு தொழில் வியாபாரத்தில் அல்லது வேலையில் கூட சொல்லியிருக்கலாம். அவங்களுடைய ஒரு கண்ணோட்டம், ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். கூட இருக்க ஜாலரா கோஷில் ஒன்றும் சொல்லாது, மாப்பிள்ளை நீ எது பண்ணாலும் சரி அப்படின்னு தப்பான வழியாக தான் சொல்ல மாட்டாங்க. ஆனால் புதிய நண்பர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா சார் இன்னும் சிறப்பாக இருந்துக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட புதிய அறிமுகத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள், சில மாற்றங்களாவது இன்றைக்கி நடக்கக்கூடிய காலகட்டம் மிதுன ராசி நேயர்களுக்கு இருக்குது. பழைய நினைவுகள் அப்படியே கண்ணை மூடிட்டு வந்தீங்கன்னா அசை ஓட்டு அதுலேயும் மனம் மகிழ்ச்சி அடையும். ரைட்டுங்களா?
அதுவும் கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி டோட்டல் லீவாக இருந்தால் 2 பேரும் பரஸ்பரம் நாங்கள் எப்போ முதல் சந்தித்தோம், என்னென்ன பண்ணோம், எங்கள் குடும்பத்தார் என்ன சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தார் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் அன்பை பரிமாறக்கூடிய நிதானமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பரஸ்பரம் ஒரு அந்யோன்யத்தை அதிகரிக்க போகிறீங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லட்டுங்களா, 2 பேர்த்துக்கும் ஒரு அன்பு அதிகமாகி காதல் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இன்றைக்கி அமோகமாக இருப்பீங்க எங்கள் அம்மனியும் நம்ம ஐயனும். சந்தோஷமாக இருங்க, அதான் மகிழ்ச்சி, வேறு என்ன. அதை விட உங்களுக்கு பிள்ளை குட்டினால ஒரு தொந்தரவும் இல்லை, நல்லா சந்தோஷமாக இருக்கும். சில பேர்த்துக்கு மனத்தாங்கல்கள் இருந்தால் கூட அதெல்லாம் பிள்ளை குட்டினால பெருசாக பாதிக்காது. கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற அவசியம் பெருசாக இல்லை, நீங்கள் ஜாலியாகவே இருக்கலாம், தப்பு இல்லை. அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் உங்கள் மாமனார் மாமி அந்த வகையை பொறுத்த வரைக்கும் ஃபோன் பண்ணி உடல் நலத்தை விசாரிச்சுங்க. சின்ன சின்ன தொந்தரவுகள் அவங்க 2 பேருக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்குது, ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லை. ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு 2 பேரும் நீங்கள் எங்கேயாவது சந்தோஷத்தில் பயணம் போகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா குடும்பத்தாருடன் பயணம் போகக்கூடிய ராசிக்காரங்க எல்லாமே கொஞ்சம் நிதானமாக கவனம் இல்லாமல் நீங்கள் போயிடக்கூடாது. கொஞ்சம் கவனம் வண்டி ஓட்டிட்டு போங்க, அவ்வளோதான். திருப்தியான்னு சொல்கிறேன்னு வச்சுக்கல. ரொம்ப ரிஸ்க்கெலாம் வேண்டாம், ரொம்ப ரிஸ்க்கான ஏரியாவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது கூட ரொம்ப நல்லதுங்க. அதே சமயத்தில் முருகா, ஏதாவது உங்கள் பழைய மூதாதையர் சொத்து, பல சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதுவும் சொல்யூஷன் எடுக்கக்கூடிய உங்கள் முடிவுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரப்போது. நீங்கள் அந்த முடிவை யோசனை பண்ணி சொல்லிக்கோங்க. அதுவும் சால்வ் ஆகி அது பணம் அதிகமாக வரலாம், அல்லது பணத்துக்கு மாற்று வழி ஏதாவது அந்த இடத்துக்கு இடம் அப்படி கூட மாறி வரக்கூடிய சுப நிகழ்வு ஒன்று நடக்க போகுது. உங்களுக்கு சாதகமான முடிவு தான் வச்சுக்கல. அந்த சாதகமான முடிவை நீங்கள் எடுக்கிற முடிவுனால ஆதாயம் அதிகமாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத அழுத்தி சொல்லலாங்க. அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் எண்ணங்கள் இன்றைக்கி மேம்பட்டு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. மொத்தத்தில் தன்னம்பிக்கையுடன் கூடிய உற்சாகம் மிகுந்த ஒரு நாள் தானுங்க. இந்த நாளில் நீங்கள் ரொம்ப இதாக இருக்கட்டும், வண்டி வாங்குற போகிறப்ப கவனமாக இருக்கணும் முதலே சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி குடும்பத்துடன் அன்பு அதிகரிக்கும், சந்தோஷமாக இருக்கலாங்க. மிருக சீரிஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல விஷயங்கள் எதிர்பாராத ஒரு நிகழ்வாக நடந்து பல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு எடுத்து சொல்ல முடியுதுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல சிக்கல்கள், பல இடைஞ்சல்கள், பல தொந்தரவுகள் இருந்தாலும் இன்னைக்கு எடுத்த காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் ஆகி மனசில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் பல சிக்கல் இடர்பாடுகள் ஒன்றுமே முடியலைங்க முருகா, என்ன வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தால் கூட அந்த இடர்பாடுலாம் நீங்கி ஓரளவுக்கு தனலாபம் பணலாபம் வரக்கூடிய நாளாக இன்னைக்கு மாறப்போகுதுங்க. புனர்வசம் நட்சத்திரக்காரங்களே, உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்லிட்டுங்க. நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, தன்னம்பிக்கையுடன் இருங்க முருகா. போய்ட்டுங்களா? நற்பவி உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா அடாடா உறவினர்கள் நல்ல நண்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை சந்தித்து அளவுலாவி முடிஞ்சால் அவங்களெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு வந்து ஒரே சந்தோஷத்துக்கு பஞ்சம் இருக்காது. இன்றைக்கி தொட்டதை எல்லாம் தொடங்க போகுது. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, மேலே சொன்ன எல்லா ராசி உங்களுக்கு எல்லாமே நல்லதே வருது, நல்லதே நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக இருங்க. சுப முகூர்த்த தினத்தில் அனைவருக்கும் ஒரு மனமாற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கிறது சொல்லுவதற்கே அப்போ சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஒரு மாற்றம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். சுப செய்தி உங்களுக்கும் ஒரு தேடி வந்து சொல்லக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு என்ன ஒரே மைனஸ்னால் செலவு இருந்தால் கண்ணாமண்ணான்னு பண்ணிடுவீங்க. அம்மனி மேலே அன்பு அதிகரிக்கலாம், அப்பா அம்மா மேலே அன்பு அதிகரிக்கலாம், புள்ளக்குட்டி மேலே பாசமலை பொழியலாம். இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறதோட தேவையற்ற பல பொருட்களை வாங்கி ஆடம்பரமாக உள்ள சந்தோஷம் அதுதான் பெருக்கும் அப்படின்னு தேவையில்லாத செலவு பண்ணி கடைசியில் விழிபுதுங்கி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ தேவையான பொருட்களை குடும்பத்துடன் வாங்கி மகிழ்க்குவதில் தப்பே கிடையாது. ஆடம்பர பொருட்களை கசாமுசான வாங்கி கொஞ்சம் செலவு அதிகமாக வச்சு விட்டுறாதீங்க, தேவையில்லைங்க. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேட்க மாட்டேங்க சொன்னால், பட் அப்படி தான் சூழ்நிலை வருதுங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தை பல பேர் பல ஆலோசனை உங்களுக்கு சொன்னால் கூட, அது தொழில் வியாபாரம் வேலையில் சொன்னால் கூட யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்க. எனக்கு தெரியாத நீங்கள் சொல்லிட போகிறீங்க அப்படின்னு யார் பேச்சையும் துச்சமாக மதித்து கேட்க மாட்டேங்க, அது கண்டிப்பாங்க. அதனால தான் பல சிக்கல்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குது. மற்றவங்க பேச்சுக்கும் மதிப்பளித்து அது உண்மை இருக்குமோ அப்படின்னு ஒரு சிந்தனை வயப்பட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அந்த சிக்கலில் இருந்து தப்பிச்சு ஈஸியாக வெளியே வந்துடலாங்க. மற்றபடி நெளிவு சுழிவு தெரிஞ்சு ஒவ்வொரு அடி பேசும். பக்கத்து வீட்டு வர நேற்று வரைக்கும் நல்லா வாக்கிங் போகிற பேசியிருப்பீங்க, இன்றைக்கி கொஞ்சம் எகத்தலமாக பேசினா ஒரு கோவம் வரும்ல. அதனால் சூழ்நிலை அறிஞ்சு பேசுனீங்கன்னா மற்றவங்ககிட்டையும் ஒரு நல்ல பேர் உங்களுக்கு வருங்க. வேறு எந்த ஒரு பெரிய உடல் தொந்தரவு மன ரீதியான பாதிப்பு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் தொந்தரவு கிடையாது. தெய்வீக பணின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக பணியில் கோயிலுக்கு போகணும் வாமா அப்படின்னு அம்மனியோ குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போவீங்க. தன்னை போல மனசுக்குள்ள ஒரு எழுச்சியை உண்டாக்கும். அந்த எழுச்சிக்கு வர காரணமே இன்றைக்கி நாள் உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் வா கோயிலுக்கு வா அப்படின்னு கூப்பிடுதுன்னு வச்சுக்கல, போயிட்டு வாங்க. மனசில் அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அது குலதெய்வத்துக்கு போனாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு கோயில் போய் அமைதியாக ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு வந்தீங்கன்னாவே போய் பாருங்கள், அப்புறம் வந்து சொல்லுங்கள் மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கலாங்க. மற்றபடி உங்களுக்கு வீண் செலவு வெட்டி செலவு தானாக வராது, நீங்களாக தேடி போய் செலவு பண்ணுவீங்க, அதை தான் திருப்பி வருது. ஆடம்பர செலவை தயவு செய்து தவிர்த்துக்கோங்க நண்பர்களே, சகோதர சகோதரிகளை முருகா. மற்றபடி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சிந்திச்சு தான் செயல்படுவீங்க. ஒரு முட்டாள்தனமாக ஒரு புரியாமல் செயல்படக்கூடிய ஆள் அல்ல நீங்கள். அதனால் நம்பிக்கையோடு இருக்கலாம். உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, உடல் ஆரோக்கியத்தை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எந்த விஷயமா இருந்தாலும்
புதிய கண்ணோட்டத்துடன் ஒரு புதிய வித்தியாசமான முயற்சியை நீங்கள் பார்த்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுவீங்க. எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் நீங்கி ஒரு சந்தோஷம் ரெட்டிப்பாகக்கூடிய அருமையான நாள் அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய அருமையாக இருக்குதுங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பல சங்கடங்கள் நெருக்கடியை சந்திச்சாலும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ஹாப்பிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நாளாக தான் தெரியுதுங்க. பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதை தொட்டாலும் இன்ட்ரெஸ்ட், இதை நான் முடிச்சுடுவேனப்பா அப்படின்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நான் முடிச்சு தரேன் சார் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இறங்கக்கூடிய ஒரு காலகட்டம் பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எல்லா செயலையும் இன்னைக்கு இருக்க போதுங்க. ஆயிலிய நட்சத்திரம் இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புதுமை படைக்கணும் சார், ஏதாவது செய்யணும் சார் அப்படின்னு ஓடி 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 உழைச்சி அதுலேயும் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்குது. அது தொழில் வியாபாரம் பண்ணக்கூடிய ஆயிலிய நட்சத்திரக்காரங்க இருந்தீங்கன்னா லாபம் ரெட்டிப்பாகக்கூடிய காலகட்டம் இருக்குது. நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லாம் உங்கள் ஆன்மீக கடவுள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதம். சென்னிமலை முருகனுக்கு நல்லதே நடக்கும், கவலையப்படாதீங்க. என்னடா முருகனுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அவன் நல்லா தான் நாம நல்லா இருக்க முடியும். அதுக்காக தான் முருகனுக்கும் நல்லது நடக்கும்னு வேண்டிக்கிறோம். நீங்களும் வேண்டிக்கும், நல்லதே நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. சிம்ம ராசி நேயர்களே, நேற்றோட போச்சுங்க சார். புதியன பிறப்பதும் நேற்று கழிதன கழிதலும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு எதை எடுத்தாலும் ஒரு தன்னம்பிக்கை, உற்சாகம் மிகுந்த நாளாக செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகிருக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமையில். சந்தோஷமாக இருக்குதுங்க. வெளியூர் பயணங்கள் போக வேண்டிய சூழ்நிலை நேற்று கூட போயிருக்கலாம். இப்போ இங்கே ஊர்லேருந்து வெளியூர் இருந்தீங்கன்னா அந்த பயணத்தினால ஒரு நன்மை, ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு அடித்து சொல்ல முடியுதுங்க. அங்கிருந்துட்டே எங்கே இருந்தாலும் வீட்டில் உங்கள் மனசு அங்கேருந்து போக ஃபோன் பண்ணி ஏமா நான் நல்லா இருக்கிறீங்களா, நேற்று நைட்டை நான் ஊர்லேருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துடன் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு, வெளியூரில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த பிணைப்பு இன்றைக்கி அதிகமாக போகுது. அப்பா அம்மாவோட வெளிநாட்டில் இருந்தால் ஃபோன் பண்ணி ரொம்ப அலாவுலாவி சந்தோஷமாக பேச போகிறீங்க. உங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்துட்டு அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க. அப்பேற்பட்ட நல்ல நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுங்க. உங்கள் தேவைகள் எல்லாமே இன்றைக்கி ஓரளவுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நல்ல நாளாக தான் இன்றைக்கி சொல்ல முடியுதுங்க முருகா. அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் அளவுக்கு மீறி அன்பு வச்சுருக்கீங்களே, அந்த அன்பு கொஞ்சம் பாதிப்படையக்கூடிய காலகட்டம். அதாவது உங்கள் அன்பு நட்பு வட்டாரத்தில் வெளியே கொஞ்சம் அன்பு அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து கொஞ்சம் பாதிப்பு வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் உஷாராக அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் நடந்துக்கோங்க. மற்றபடி அம்மனை அப்பா அம்மா வகையில் எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஒரு தப்பும் வரப்போகிறது கிடையாதுங்க. உங்களுக்கு மொத்தத்தில் எல்லாமே வாழ்க்கையில் எனக்கு மேம்பாடு, உயர்வுத்தனம் தான் அதிகமாக தெரியுது. மற்றபடி என்ன சொல்லலாம், அதே மாதிரி எல்லாமே நல்லா இருக்குதுங்க. எடுத்து பார்த்தா மைனஸ்னு ஒன்று பெருசாக தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு இந்த மூதாதையர் சொத்து, புதுசாக வண்டி வாகனம் வாங்குகிறோம், அப்புறம் அது மாதிரிலாம் கொஞ்சம் இழுவரி நடக்கும். அது இன்றைக்கி எடுத்தால் முடித்தோம் அப்படிங்கிற மாதிரி வராதுங்க. ஸோ வம்பு வந்து ஏதாவது வழக்கு இது கோர்ட்டில் இருந்தால் கூட அதை பற்றி ஒரு வக்கீல்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் அது உடனே தீர்ப்பு வருமா எதிர்பார்த்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் நடக்காதுன்னு வச்சுக்கலாம். இழுவரியான காலகட்டம் அதில் மட்டும் இருக்குது. பொது சொத்து சம்மந்தமான விஷயத்தில் சொல்கிறோம். பொது சொத்துன்னா எங்கள் குடும்ப சொத்தை கொஞ்சம் உங்கள் பங்கு வருமானு கேட்டால் கொஞ்சம் இழுவரியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. மற்றபடி நினைத்த காரியத்தை கொஞ்சம் லகுவாக முடிக்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குது. கடவுள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளாக கொடுத்துருக்காரு. சில ஒரு 10% மட்டும் மைனஸ் இருக்குது. அதை சமாளிச்சுக்க வேண்டியதான். நீங்கள் மகம் ராசி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்பமயமான மகிழ்ச்சிகரமான நன்மை மிகுந்த நாள் அப்படின்னு சொல்ல முடியுதுங்க. பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்குது. மேன்மை தரக்கூடிய, உத்வேகம் தரக்கூடிய அமோகமான நாளுங்க. உத்தரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறுவதற்கு கொஞ்சம் நாள் அவகாசம் தேவைப்படுது. கொஞ்சம் இழுபறியாக இருக்குது. அப்படித்தான் இதை இன்றைக்கி புரிஞ்சுட்டு நடந்துட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாள் தாருங்க. சிம்மராசி நேர்களே போயிட்டு விட்டுங்களா, நல்லது பழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கன்னிராசி நேர்களே, முருகா எதிர்பார்த்திருந்த ஒரு சுப செய்தி ஒன்று வருமானம் கொஞ்சம் காலதாமதம் ஆகிற மாதிரி தெரியுது. காலையில் எதிர்பார்த்த சுப செய்தி சாயந்தரமாக வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தள்ளி போதுங்க. கோச்சார அமைப்பு கொஞ்சம் உங்களுக்கு அப்படி இருக்குது. அதே சமயத்தில் பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு இன்பமயமான செய்தி அது வந்து ஈஸியாக கிடைக்கும். பட் எதிர்பார்த்திருந்த பணவரவும் தனவரவும் அந்த செய்தி மட்டும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. நெருக்கமானவர்கள் சொல்லக்கூடிய நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள், குடும்பம் சாராத தேர்ப்பாடிச்சு இருக்காங்களே, அதில் நெருக்கம் அதிகரித்திருந்த ஒருத்தர்கிட்டருந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தால் கூட அந்த கருத்து வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி மத்தியானத்துக்கு மேலே சுமூகம் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குது. இருந்தாலும் காலையில் அவங்க கூட மெயினாக வீண் விவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அந்த நெருக்கம், அந்த அந்யோன்ய அன்பு கூட பாதிக்கக்கூடிய காலகட்டம் கன்னிராசி நேயர்களுக்கு கொஞ்சம் காலையிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் கொஞ்சம் தெரியுதுங்க. சூழ்நிலையை தகுந்து நீங்கள் பார்த்து கொஞ்சம் முடிவு பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு இன்றைக்கெலாம் பெருசாக கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த அழுத்தம், எங்கள் நாளைக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு மேனேஜர் இன்னைக்கு கூட ஃபோன் பண்ணி சொல்லுவார். ஏதோ ஒரு அழுத்தம் வீட்டில் இருந்தால் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு முடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். அது பெரிய கஷ்டமாக தெரியலிங்க. இருந்தாலும் வேலை வாய்ப்பு நல்லா இருந்தால் கூட உங்கள் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் சுணக்கங்கள் அங்கங்கே ஏற்பட்டால் லாபம் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே சமயத்தில் சில ரகசியமான தொழில் விஷயம் சார்ந்த விஷயங்களை இன்றைக்கி யாரோடய ஷேர் பண்ணிக்காதீங்க.
ஒரு மீட்டிங்கே இன்றைக்கி நடந்தால் கூட உங்கள் பார்ட்னராக இருந்தாலும் பார்ட்னர் இல்லாத புதிய நபர்கள் வாடிக்கையாளர்கள் இருந்தால் கூட ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தீங்கன்னா அந்த டிஸ்கஷனில் சில விஷயங்கள் ரகசியமாகவே இருக்கட்டும். எல்லாத்தையும் ஓப்பனாக பட்டுனோட்டு உடச்சிடாதீங்க. தொழில் வியாபாரம் அதனால் பாதிக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுது. ஸோ கீப் இன் சீக்ரெட் இன் யுவர் மைண்ட், இன் யுவர் ஹார்ட் அப்படிம்பாங்களே, தனிப்பட்ட ரகசியத்தை தயவுசெய்து எந்த காலத்துலையும் யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லாதீங்க. அது இன்றைக்கி வாய்க்கு திறந்துடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. மற்றபடி ஒவ்வொரு உங்கள் செயல் திட்டத்தினாலையும் பல வாய்ப்புகளை நீங்கள் ஈஸியாக பெறுவீங்க. வாய்ப்புகள் பெறுங்காட்டி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க. பல நண்பர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கடன் கேட்டால் கடன் கிடைக்கும். கடன் கிடைச்சாலும் நீங்கள் தேவையற்ற கடனை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அதனால் பல சிக்கல்கள், பொருளாதார மேம்பாடு அடைஞ்சால் கூட தேவையற்ற கடனால் மனபாரம் அதிகமாகிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி உற்சாகம் மிகுந்த உங்களை சொசைட்டியில் பாராட்டக்கூடிய ஒரு அருமையான நாள் தான் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. அதையும் உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உற்சாகத்துக்கு பஞ்சம் இல்லை, சந்தோஷத்துக்கும் பஞ்சம் இல்லை, மகிழ்ச்சி ரெட்டிப்புக்கும் பஞ்சம் இல்லை. மொத்த பஞ்சமில்லாத நாள் யாருக்குன்னா அது உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றம் மிகுந்த, ஏற்றம் மிகுந்த, சந்தோஷம் மிகுந்த நாள், அற்புதமான நாள். நீங்கள் தான் அந்த ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடிய ஆளாக இருக்கிறீங்க. பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களே. அதே சமயம் சித்திரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு லாபம் நினச்சபடி நடக்க போகுது, சந்தோஷம் ரெட்டிப்பாக கிடைக்க போகுது. அதுவும் அம்மனியோட அந்நியோனியம், அப்பா அம்மாவோட அன்பு பரிமாற்றம் யாருக்கு அதிகம்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, தன்னம்பிக்கையாக இருங்க. எல்லாம் உங்கள் ஆன்மீக கடவுளாக இருக்கக்கூடிய உங்கள் குலதெய்வம் வழி நடத்துவாங்க. சென்னிமலை முருகனும் மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கார். நல்லதே நடக்கும். போயிட்டு விட்டுங்களா? சந்தோஷம், மகிழ்ச்சி, நற்பவி உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, முருகா என்ன சார் நேற்றெல்லாம் கசாமுசான்னு போயிடுச்சுங்க, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன தான் சார் நடக்கு அப்படின்னு ஆர்வம் வந்து பார்ப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, திட்டமிட்ட காரியங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டாக இருந்தால் கூட நாளைக்கு நடக்க வேண்டிய ஒரு காரியத்துக்காக, ஒரு செயலுக்காக ஒரு புதிய திட்டத்தை வழிவகுப்பீங்க. அந்த திட்டம் அந்த நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க போகுது. இன்றைக்கி கூட பல ஐடியாக்கள் பல பேர் கேட்பாங்க. அதை ஃபோன்லேயோ அல்லது இமெயில் மூலிமா அனுப்பிச்சிங்கன்னா அருமையான ஒரு பிளானுங்க, சூப்பராக இருக்குதுங்க, மேனேஜருக்கு ஃபார்வேர்டு பண்ணுறேன் அப்படின்னு உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய, ஃபார்வேர்டு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு இன்றைக்கி நல்லதே நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் கவலைப்படாதீங்க துலாம் ராசி நேயர்களே. அதோட பல விஷயங்களை அனுகூலமாக சாதிச்சு நிறைவேற்றிக்கிங்க. சார் நாளைக்கு கொஞ்சம் லீவ் வேணுங்க, நாளைக்கு லீவ் இன்றைக்கே கேட்டு, ஏன்னா அந்த திட்டத்தை கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. ஸோ சண்டே வித் மண்டே லீவ் அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர்த்துக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பல புதிய முயற்சிகள் உத்வேகமாக நீங்கள் செஞ்சு உயர போகிறீங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. வெளிவட்டார தொடர்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வெளிவட்டார தொடர்புனால தான் உங்களுக்கு முன்னேற்றங்கள், பல மகிழ்ச்சிகரமான தருணங்கள் அமையுது அப்படிங்கிறது கூட உண்மைதானுங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா புதிய நியூ எக்ஸ்பீரியன்ஸ் புதிய காலகட்டத்தில் தான் நோக்கி கொண்டு போகுது. உங்களுக்கு தப்பு ஒன்றும் வரப்போகிறது இல்லைங்க. மற்றபடி முடிஞ்சால் நீங்களும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு கூட போயிட்டு வாங்க, குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்கன்னா அதுவும் ஒரு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்பா அம்மா வகையில் கொஞ்சம் அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பாதிப்படையக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் பிள்ளைக்குட்டி வகையில் பெருசாக தொந்தரவு ஒன்றும் இல்லை. அம்மனி சைடு, அம்மனி அந்த ஐஎஸ் சைடும் நல்லா சப்போர்ட்டாக இருக்குது. இன்றைக்கி பார்த்த எல்லா குடும்பத்துக்கு இந்த சுப முகூர்த்த தினத்தில் அருமையாகவே இருக்குது. எல்லாத்துக்கும் நல்லா அது முருகா, சந்தோஷமாக இருக்குது முருகா. அதே சமயத்தில் மற்றவர்களை நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையை கொஞ்சம் மேம்படுத்திக்கணும். நல்லா எனக்குமா தான் பேசிகிட்டு இருப்பீங்க அம்மனி கூட, அம்மனியாக அந்த ஐயன் கூட. திடீர்னு ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டக்கு முக்குன்னு சண்டை வந்து, அந்த டக்கு முக்கு சண்டை வந்து என்ன ஆகுது, பெருசாக போயிடும். ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கிறீங்க, என்ன ஒன்றாலும் இங்கே இருந்தாலும் என்ன ஒன்றா இருந்தீங்களா, 100 ரூபா வச்சானு நீங்கள் 500 ரூபாய்க்கு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சின்ன 400 ரூபாய்க்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போகுது. கொஞ்சம் அனுசரித்து பண்ணிக்கிறது நல்லது, புரிஞ்சுட்டு பண்ணிக்கிறது நல்லது. 2 பேர்த்துக்கும் உங்கள் 2 பேருக்கு இணக்கமெல்லாம் இல்லைன்னு சொல்லிங்க. இன்னொரு பார்ட்டினால், இன்னொரு நெருங்கிய உறவுகள்னால, இன்னொரு நெருங்கிய நண்பர்களால் உங்கள் 2 பேருக்கு கருத்து மோதல்கள் வரும். பார்த்துக்கணும். அந்த கருத்து மோதலுக்கு பார்த்து நமக்கு 2 சண்டை தான் சமாளிச்சுக்கலாம். இன்னொருத்தனால சண்டை வந்துன்னா அது 2 பேரும் அனுசரித்து புரிஞ்சுக்கோங்க. ஏன் டீப்பாக சொல்கிறேன்னா, ஒரு காலகட்டம் இந்த சுப முகூர்த்த தினத்தில் கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குதுங்க. அனுசரித்து போய்க்குங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குமானா ஓரளவுக்கு ஆதாயம் இருக்குது, அதே சமயம் அலைச்சலும் இருக்குது. ஸோ தேவையான அலைச்சலை வச்சுக்கிட்டு ஆதாயத்தை அவங்ககிட்ட எதிர்பார்க்காம நீங்கள் உங்கள் வழியில் நீங்கள் போயிட்டே இருங்க. மற்றபடி உங்களுக்கு அமைதி நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளுக்கு பஞ்சம் இல்லை. தேவையில்லாத சண்டை போட்டு நாளை கெடுத்துக்காதீங்க. அதே சமயத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தில் போகிறப்ப கவனமாக இருக்கணும். உங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியக்கூடிய, லாபம் தெரியக்கூடிய நல்ல நாளாக தான் அமைஞ்சிருக்குது. சுவாதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கூட, தன்னார்வம் மிக்க பல செயல்கள் செய்யணும்னு நினச்சா கூட, கால சூழ்நிலை பெருசாக சப்போர்ட் பண்ணலைனா கூட செய்யணும் முயற்சி பண்ணுவீங்க. கவனமாக செயல்படுங்க. ரொம்ப ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடிய காலகட்டத்தில் சுவாதி நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க, பார்த்துக்கோங்க. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதிர்பார்த்த தனலாபம், பணலாபம், மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் அந்த குடும்பத்துடன் கசக்கு மசக்கு சண்டை போடுறதுல நீங்கள் தான் நம்பர் 1 இருக்க போகிறீங்க. பார்த்து நடந்துக்கோங்க. நற்பவி உங்களுக்கு நல்லது பழிக்கட்டும். தேங்க்யூ. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சொல்லவே வேண்டாம்.
கண்ணில் கண்ணீர் ஒரு பார்த்துருக்கீங்க, ரத்தத்தை பார்த்துருக்கீங்களா, இங்கே வாங்க நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதையும் சில பேர் மகிழ்ச்சியை காமிப்பாங்க. என்ன பண்ணுறது, என் நேரம் சரியில்லை, கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கும் பல சிந்தனைகள் வந்துட்டு போனால் கூட குழப்பங்கள் தீர்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தெரியுது. தொட்டதுக்கெல்லாம் குழப்பம், நல்லது தான் நினைப்பீங்க, ஆனால் அதில் ஒரு குழப்பம், நம்ம வேர்க்கிட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு சின்ன மனத்தாங்கல் வரக்கூடிய ஒரு காலகட்டம், கால சஞ்சாரம் அப்படி இருக்குதுங்க. அதுவும் உங்களுக்கு இன்றைக்கி பல பொறுப்புகள் தேடி வந்து ஜாப்பில் கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமைங்க சார், அவன் ஜம்சாரத்தை கூட்டிகிட்டு எங்கெங்கேயோ ஊற சுற்றுறேன், நமக்கு ஒரு வீட்டில் இருக்கவே முடியல, அந்தளவுக்கு வேலை, என்ன பண்ணுறது, என் நேரம் அப்படி அப்படின்னு பல பேர் புலம்பக்கூடிய நாளாக இந்த நாள் அமைச்சு கொடுத்துருக்காரு கடவுள். அதுவும் உங்களுக்குரிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக நீங்கள் மாற்றணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா எதையும் காதில் ஓட்டுக்காதீங்க. எனக்கு வாச்ச வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய அலைச்சல் இருக்குது. லாபம் அலைச்சல்னு எப்படிங்க, அந்த பொருளை கூட கொடுத்துட்டு வரணும், இன்னும் வாங்குறதுக்கு பக்கத்து ஒரு சந்தைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி போய் அலைச்சல் இருக்குது. ரெகுலராக ஒரு சந்தைக்கு கடையில் இருக்கிற வேலைக்கார பையன் போனாலும் இன்றைக்கி முதலாளி கை வலிக்குது, கால் வலிக்குது, காய்ச்சல் வருது, குளிர் அடிக்குது, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிம்பேன். நீங்கள் உங்களுக்கு போய் ரொம்ப நாள் இருக்குது, போய் அலைஞ்சு திரிஞ்சு பொருளை வாங்கிட்டு வந்து மளிகை கடையில் சேர்த்துக்கூட போதும் ஆயிரும். அது வெயில் கொஞ்சமாக அடிக்குது, உங்களுக்கே தெரியும், எல்லா ஊர்லேயும் வெயில் கொளுத்துது. அந்த வெயிலில் நம்மளை பாடாப்படுத்துதுரா முருகா அப்படின்னு புலம்பி இருந்தாலும் ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய லாபம் நமக்கு அத்தனை நாளையரா அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே சமயத்தில் உயர் அதிகாரிகள் பெருசாக வேலை இல்லைனா கூட ஃபோனில் பேசினா கொஞ்சம் மெசேஜ் போய்க்கும். என்ன சார் ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் லீவு தர மாட்டேங்கிறீங்க சார், ஒரே சங்கடமாக இருக்குது சார், வீட்டுக்கார அப்படி வாழ் கத்துறாப்புல அப்படின்னு சொல்லிடாதீங்க. சார் நல்ல வேலை, உங்களை விட்டு எனக்கு யார் இருக்கிறா சொல்லுங்கள், செஞ்சுருவோம், ஆனால் அம்மனியோட கொஞ்சம் வெளியே போகணும் சார், போயிட்டு வரட்டா அப்படி பாலிசாக கேளுங்க. அப்படியே தம்பி சரி சரி நீங்கள் வேலையை செய்ய மாட்டா விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம் விடு, என்ன தலை மூலம் போது போ அப்படின்னு நினச்சிடுவார். பாலிசாக பேசினா அவங்களும் பாலிசாக பேசுவாங்க. ஸோ எவ்வரி ஆக்ஷன் இட் ஷுட் பி அ ரியாக்ஷன், அதை மட்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒரு பெரிய தொந்தரவும் கொஞ்சம் இருந்தால் சமாளிச்சுக்கலாங்க. விருச்சிக ராசி நேயர்களே, விலகிச் செல்வதற்கு பல பேர் ரெடியாக இருந்தால் கூட உங்களுக்கு தேவையானவர்கள் விலகிச் செல்லாமல் பார்த்துக்கோங்க. பேச்சும் உங்கள் தன்மையும் அப்படி இருக்கணும். தேவையற்ற நண்பர்கள் தேவையற்ற உறவுகள் போனால் போயிட்டு போகுது, கவலையப்படாதீங்க. ஆனால் தேவையான நண்பர்கள் தேவையான உறவினர்கள் கொஞ்சம் சண்டை வரக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. வீண் விவாதங்கள் தலையிடும், பார்த்துங்க, கொஞ்சம் இருந்துக்கோங்க. ஏன்னா நெகட்டிவாக சொல்லிட்டே இருக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க, வருது என்ன பண்ணுறது முருகா, எல்லாம் அவன் செய்ய. கோச்சாரம் நமக்கு கொஞ்சம் பார்த்து ஆச்சாரமாக பழகக்கூடிய சொல்லுங்களே சொல்லுதுன்னு வச்சுக்கல, கொஞ்சம் கூலாக டீல் பண்ணிக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும். மற்றபடி கொடுக்கல் வாங்கல கூட கொஞ்சம் சிந்து செயல்படும். கொடுத்த கடன் வருமானா கேட்டு பாருங்கள், ஓரளவுக்கு சில பேர்த்துக்கிட்ட ஒரு க்ரீன் சிக்னல் காமிக்குது. எல்லாத்துக்கும் கிடைக்குமானா சொல்ல முடியலைங்க. பார்த்துங்க, நிதானம் தவறாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓரளவுக்கு ஈஸியாக கடந்து போயிடலாங்க. விருச்சிக ராசி நேயர்களே, அதுவும் விசாக நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு குழப்பத்துக்கு பஞ்சமே இருக்குது. பணங்காசுக்கு பஞ்சம் இல்லையா சந்தோஷம், குழப்பத்துக்கு பஞ்சம் இல்லைன்னா கன்ஃபியூஷன் தான். அந்த கன்ஃபியூஷன் தீரணும்னா தவறாமல் உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. ஏதோ ஒரு வேண்டுதல் மனசுக்குள்ளே நினச்சிருந்தீங்கன்னா நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லாவே தெரியுது. போயிட்டு வாங்க, குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு ஒன்று போயிட்டு வாங்க, அதுவும் மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். விசாக நட்சத்திரக்காரங்களே, அனுசித்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் சந்திராஷ்டம் முடிஞ்சது, அதனால் இருந்தாலும் அந்த பாதிப்பு லேசாக தெரியுது. விட்டு கொடுத்து போவோம், சண்டைக்கு போகக்கூடாது, நிதானம் தவறாமல் இருக்கும். இப்படி இருந்துட்டிங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓரளவுக்கு கடந்து ஈஸியாக போயிடலாங்க. அனுச நட்சத்திரக்காரங்களே, கேட்டையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டம் ஓஹோன்னு இருக்குது. அதனால் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீண் விவாதங்கள், வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கூட ரொம்ப கவனமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய மைனஸுங்க அப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. கண்ணில் கண்ணீருக்குள்ளே ரத்தம் வருது ஆறுனா கேட்ட நட்சத்திரக்காரங்க அதிகமாக தெரியும். கவலைப்படாதீங்க, ரத்தத்தை வரவழைத்த அந்த இறைவன் உங்களை சும்மா விட மாட்டான், ரைட்டுங்களா? கண்டிப்பாக அதிலிருந்து காப்பாற்றுவான். நம்பிக்கையாக இந்த நாளை கடந்து போங்க. எல்லாம் உங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும், சென்னிமலை முருகனும் அருள் கிடைக்கும், நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க, தைரியமாக போயிட்டு வாங்க. இன்றைய கஷ்டம் நாளைக்கு நமக்கு லாபங்க. போயிட்டு வாங்க முருகா, பார்த்துக்கலாம். சந்தோஷம், நற்பவி உங்களுக்கு, நல்லது பலிக்கட்டும். தனுசு ராசி நேயர்களே, சந்தோஷமான முருகா, ஏன் சந்தோஷம் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு எடுத்தோடனே மகிழ்ச்சி ஒன்று தெரியுது. அப்பேற்பட்ட உடல் ஆரோக்கியத்தில் நேற்று இருந்த சுணக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. உங்களுக்கு மட்டும் இல்லை, குடும்பம் சார்ந்த பல பேருக்கும் உங்களுக்கு கவலையாக இருந்திருக்கு. என்ன அப்பா, நல்ல அப்பா, இந்த போல் அப்பாவை நான் பார்த்துருக்கவே முடியாது, அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரே, முருகா வழி பண்ணுறா அப்படின்னு நேற்று கூட வேண்டுதல் வச்சுருப்பீங்க. அந்த வேண்டுதல் உங்கள் மனசிலோட பாசிட்டிவ் எனர்ஜி, அதனால் உங்கள் அப்பா கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே முன்னேறி சந்தோஷம் தருவார். ஒன்றும் இல்லைப்பா, இன்றைக்கெலாம் நல்லா ஆச்சுப்பா, கையெல்லாம் பெயின்லாம் போயிடுச்சுப்பா, நீ ஒன்றும் டோன்ட் வரி அப்படின்னு அப்பா உங்களை சொல்லுவார். அது அப்பா பக்கத்தில் இருந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி. அதே வகையில் அம்மனி எப்படித்தான்
ஏம்மா என்ன நேற்று ஃபுல்லாக படுத்துட்டே கிடந்தேன், உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கேளுங்க. அப்படி இருந்தால் ஐயா என்னங்க வேலைக்கு போனீங்க, சந்தோஷமாக போனீங்க, வர டல்லாக வந்தீங்க, என்னாச்சு அப்படின்னு தட்டி கொடுங்க. 2 பேரும் அரவணைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் இணையாக நீங்கள் 2 பேரும் இப்படி பரிமாறிட்டீங்கன்னா அந்த அன்புனால் எந்த நோய் எந்த எல்லா கடை தெரிச்சு ஓடிடும். பரஸ்பர அன்பு அதிகமாச்சுன்னா நம்மளை ஒன்று அசைக்க முடியாது. இன்க்ளூடிங் உடம்புல இருக்கிற நோய் கூட பறந்து போயிருங்க. இதை அனுபவப்பட்டவங்க சொன்னதை விட நீங்கள் கூட அனுபவப்பட்டிருந்தா கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். அந்தளவுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடையக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்துடன் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு டெப்த்தாக லென்த்தாக சொல்கிறேன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் பல விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தணும், பல சம்மந்தமில்லாத ஒரு வேலையில் ஈடுபடணும், ஒரு தொழிலை டெவலப் பண்ணணும், ஒரு வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்னு நினச்சா இன்றைக்கி அது சாதகமான சூழ்நிலை ஓரளவுக்கு தான் இருக்குது. ரிஸ்க் எடுத்து நீங்கள் செஞ்சு லாபம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலும் இல்லை, வியாபாரமும் இல்லை. இருக்கிறது உள்ளபடி அப்படியே செஞ்சுக்குங்க. மற்றபடி வேலையில் இன்றைக்கி பெரிய ஒரு இன்னைக்கு லீவாக போச்சு, ஒன்றும் பெருசாக தொந்தரவாக ஒன்றும் இல்லை, வீட்டோட இருக்கலாங்க. முடிஞ்சால் நீங்களும் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குடும்பத்துடன் போயிட்டு வாங்க. உடல்நிலை சரியில்லையா வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, அம்மனிக்குள் நீங்கள் சமாளி பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணி கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. தனம் சார்ந்த பொருள் சார்ந்த பல நெருக்கடிகள் நேற்று வரைக்கும் இருந்தால் கூட இன்றைக்கி குறையக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் தெரியுது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் மந்தமான சூழ்நிலை தான் இருக்குது. இருந்தாலும் புதிய மாற்றங்களுக்கு உண்டான வழிவகை கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதையுமே பண்ணாதீங்க. இருக்கிறது உள்ளபடி திருப்பி ஏன் சொல்கிறேன்னா மனசு கேட்காது. கையில் ஒரு 10,000 இருந்தால் அதை இன்வெஸ்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கலாம்னு பார்ப்பீங்க, அது வேண்டாம், ரிஸ்க் அதிகமாக தெரியுது. அதுக்காக தான் சொல்கிறேன், மாற்றங்கள் செய்யக்கூடிய உகந்த நாள் இன்றைக்கி இல்லவே இல்லைங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தள்ளிப்போன பல காரியங்கள் உங்களை தேடி வந்து கொஞ்சம் மீண்டும் ஞாபகப்படுத்தி அதை செய்யலாமா வேண்டாமா, வீட்டை பொறுத்து சுபகாரியம் கொஞ்சம் முயற்சி எடுத்து பாருங்கள் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வண்டி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் புதுசு வாங்கணும்னு நினச்சா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க, வாங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. மொத்தத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க, கவலையப்படாதீங்க. மற்றபடி எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்குது, தப்பு கிடையாது. பல புதிய நபர்களுடைய அறிமுகம் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதனால் லாபம் இல்லாட்டியும் கொஞ்சம் டைம் பாஸ், டென்ஷனாக இருந்தீங்கன்னா ஜாலியாக ரிலாக்ஸாக கொஞ்சம் அளவுலாவி செல்லக்கூடிய காலகட்டம் இருக்காது. வரவு பரவாயில்லை, தப்பு ஒன்றும் கிடையாது. இப்படி இருந்தால் கூட மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஓவர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அதில் எக்கு தப்பாக மாட்டிக்காதீங்க. நீங்கள் தான் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. மூலம் நட்சத்திரக்காரங்களே போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நேற்றை விட இன்றைக்கி ஒரு முன்னேற்றம் தகுந்த தன்னம்பிக்கை மிகுந்த உற்சாகம் மிகுந்த நாளாக இன்றைக்கி கொஞ்சம் கண்ணு முன்னாடியே தெரிய போகுதுங்க. போராடம் நட்சத்திரக்காரங்களே உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல விஷயங்கள் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக கிடைச்சாலும் உங்களுக்கு தான் பல புதிய அறிமுகங்கள் கிடைக்க போகுது. அந்த அறிமுகத்தினால ஆதாயம் கிடைக்குதோ இல்லையோ டைம் பாஸ் உங்களுக்காக. மொத்தத்தில் ஒரு ஜாலியான நாளாக உத்திராட நட்சத்திரக்காரங்க எடுத்துக்க போகிறீங்க. சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. போயிட்டு விட்டுங்களா. நற்பவி நல்லது பழிக்கட்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில். மகர ராசி அன்பர்களே, முருகா அங்கே ஓனா தடங்கள் சார், லெஃப்ட்டில் ஓனா இடிக்குது சார், மேலேயும் போக முடியல கீழேயும் போக முடியல, ஒரே கன்ஃபியூஷன் சார், தடங்கள் சார் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தால் கூட உங்கள் தொழில் வியாபாரம் சார்ந்த பல விஷயங்களில் இருந்த பல கொஞ்சம் சுணக்கம் தேக்க நிலைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சுணக்கங்கள் நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நல்லதே நடக்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே தெரியுதுங்க. மற்றபடி உங்களுக்கு வேறு பெருசாக தொந்தரவு ஒன்றும் இல்லை. அதாவது தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு நடந்தாவே லாபம் அதிகமாக வந்தாவே சந்தோஷத்துக்கு பஞ்சம் இருக்காதுங்க. பல பேர்கிட்ட பழகிருப்பீங்க, அவங்ககிட்ட இருந்து எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஜாலரா போடவனே நல்லவனும் உங்களை எதிர்த்து பேசுகிறவனை ஒரு துரோகின்னு நினச்சிடாதீங்க. எதிர்த்து பேசுகிறத விட உங்களுக்கு மாற்று கருத்து சொல்லுவாங்களே, இப்படி பண்ணியிருக்கணும் ஐயா அப்படின்னு உங்களுக்கு கோபம் வந்துடும், எனக்கு தெரியாது அப்படின்னு. ஆனால் அவன் தான் உண்மையான நண்பனாக இருப்பான். அப்பேற்பட்ட அந்த எதிரிகள் நினச்சிருக்கிற பல பேர் உங்கள்கிட்ட உண்மையான பாசத்தோடு பழகியிருப்பான். என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவனும் புலம்பிருப்பான். அவங்களெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி கொஞ்சம் வருதுங்க. எதிர்பாராத பல புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வருது. அது வியாபாரம் தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி. வேலை வாய்ப்பு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றி ஒரு சுப செய்தியும் ஒன்று வரப்போது. மற்றபடி ஒன்றும் எல்லாம் நல்லதே நடக்கும். உடம்பை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே சின்ன சின்ன பெயின்ஸ் வந்தாலும் பெரிய தொந்தரவுக்கு உண்டான பெயின் எதுவும் கிடையாது, ரைட்டுங்களா. சின்ன சின்ன சளி தொந்தரவு, காய்ச்சல், இருமல் அப்படி லேசாக இருக்கும். அதெல்லாம் காலையில் தான் சாயந்தரம் போகிற மாதிரி கண்டிஷன் தான். குடும்பத்துடன் இணக்கமாக தான் போவேன், அவங்களும் உங்கள்கிட்ட இணக்கமாக தான் இருப்பாங்க. மகர ராசினர்களுக்கு அதுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குடும்பத்துடன் பஞ்சமே கிடையாது. கொஞ்சம் வெளிவட்டாரத்தில் மட்டும் கொஞ்சம் தேக்க நிலைகள் தொழில் இருந்தால் டெவலப் ஆயிடும். ஒன்று ஒரி பண்ணிக்காது. ஒரி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நாள் கொஞ்சம் இல்லைன்னு வச்சுங்களேன். ஹாப்பியாக இருக்கலாங்க. உறவினர்கள் நெருங்கிய இன்னொரு சொந்தக்காரங்க மூலிமா தேவையற்ற விவாதங்கள் வரும். அப்பல நீ சொன்ன மாமன் கேட்பேன் ஃபோன் பண்ணு அப்படிம்பாங்க. ஆனால் மாமனுக்கு அவனுக்கு ஆயிருக்காது. உங்களை ட்விஸ்ட் பண்ணி விட்டு பேச சொல்லுவேன். நீங்கள் பேசி ரொம்ப பெருசு பண்ணி விட்டுறாதீங்க. அதுலேயும் மாமன் இன்றைக்கி நம்ம சொன்னாக்கி நீங்கள் சொன்னதை விடவா எனக்கு என்னங்க அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு நைஸாக கழுதுக்கும். இந்த இன்டர்மீடியட் வேலை சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணிடாதீங்க. இடைத்தரகர்கள் வேலை, மாமனுக்கு மச்சானுக்கு பிரச்சனை இடையில் மூக்கினாலும் நான் சால்வ் பண்ணி விட்றேன், இங்கே லெஃப்ட் அந்த பக்கம் ரைட்டில் அப்படின்னு பேசி மாட்டிக்காதீங்க.
சொந்தக்காரங்கிட்ட எந்த ஒரு பைசூல் பஞ்சாயத்துக்கு போயிடாதீங்க. போனீங்கன்னா அவங்க 2 பேர் சண்டை பெருசாக்கி அவங்களே நினச்சிக்குவாங்க, இல்லை உன்னால் வந்து கடைசியில் 2 பேர் கையாமல் சுட்டுருவாங்க. பார்த்துக்கோங்க. அதுவும் அம்மணி சைடு உங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவுள்ள பிரச்சனை வரப்போகுது. அம்மனியாக தான் ஐய சைடு. இப்போ 2 பேரும் நெருங்கிய உறவுகள் யார் நினைக்கிறீங்களோ அவங்க ஏதாச்சும் உங்களோட கமிட்மெண்ட் சொன்னால் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் வரவங்க 2 பேர் அப்படின்னு 2 பேருமே எஸ்கேப் ஆயிடுங்க. போயிட்டு ஒரு கோயிலுக்கு போங்க, ஒரு ஹோட்டலுக்கு போங்க, ஒரு ஷாப்பிங் மால் போங்க, அப்படியே எஸ்கேப் ஆயிடும். சொந்தக்காரங்க கண்ணில் சிக்கிறாதீங்க இன்றைக்கி. அப்படி இருந்துட்டிங்கன்னா சந்தோஷமான நாளாக மகர ராசிகள் கொண்டு போயிடலாங்க. மற்றபடி கொஞ்சம் கொஞ்சமான தடைகள் சிரமங்கள் நீங்கி சாயந்தரம் சந்தோஷத்துக்கு பஞ்சமில்லாத நாளாக தான் மாறப்போது. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல விஷயங்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேக்க நிலையில் முதல் சொன்னவங்க அதெல்லாம் நீங்கி ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னே சொல்ல முடியுதுங்க. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தாலும் ஒரு சில வாய்ப்புகள் நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திட்டீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய நல்ல நாள் அப்படின்னே சொல்ல முடியுங்க. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல சண்டைகள் வீண் விவாதங்கள் சொந்தக்காரங்க பிரச்சனை சொன்னால அது உங்களுக்கு தான் வரப்போகுது. முக்கியமாக அவிட்ட நட்சத்திரக்காரங்க அந்த சொந்தக்காரங்க எஸ்கேப் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கல. பார்த்துக்குங்க. சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் உங்களை நீங்களே மாற்றம் செஞ்சுக்கோங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கும்பராசி நேயர்களே, முருகா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் நடந்ததுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இருந்த உங்களுக்கு இன்னைக்கு அந்த காரியத்தில் பெண்டிங் விழுந்திருந்தா அவ்வளோ ஈஸியாக நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இல்லைங்க. சுபமுகூர்த்த தினமாக இருந்தாலும் உங்களுக்கு பல வேலையில் வந்து இன்றைக்கி ப்ரெஷர் கொடுக்கும். ஐயோ அந்த வேலையை வேறு பெண்டிங் வச்சுட்டு அடுத்த வேலை வேறு ரெடியாக இருக்குது அப்படின்னு புலம்பக்கூடிய தன்மையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அமைஞ்சிருக்குதுங்க. பல காரியங்களுக்கு தடைகள் இருந்தாலும் அது இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் இழுபறியாகவே இருக்கும். கொஞ்சம் நேற்றை விட கவலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசி நேர்கள் இருக்கீங்க. மற்றபடி உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் அந்த பொழு நேற்று வேலை நேற்றே முடிச்சதா சண்டே ஃப்ரீயாக இருக்கலாம், முடிக்க முடியல, இன்றைக்கி முடிச்சு தரணும் சொல்லிட்டு வந்துட்டேன், வீட்டில் வந்து செய்யணுமோ அப்படின்னு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட புலம்பிக்கிட்டே அந்த வேலையை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க கும்பராசி நேயர்களே. அதனால் அம்மணி சைடும் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இல்லை, இருந்தாலும் சின்ன சின்ன மன இடர்பாடுகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. பொறுப்பு உணர்வு உணர்ந்து நீங்கள் நல்லா தான் செய்வீங்க, ஆனால் அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. குடும்பத்தில் கூட வீண் விவாதத்தை பேசி பேசி சண்டை பெரிதாகக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. விவேகமான சிந்தனையில் நம்பர் 1 ஆடுறான்னா அங்கே நீங்கள் தான். பட் அந்த விவேகம் பாய்ச்சா பழிக்காது எங்கே வீட்டில். ஏன்னா அப்பா அம்மா டே எதில் எப்போ ஆஃபீஸுங்கிற பேரம்பேத்தையை கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு சினிமாவுக்கு போயிட்டு வா அப்படின்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க. போகக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல உங்களுக்கு. உடனே பசங்க பிள்ளைகள என்னப்பா தாத்தா சொல்கிறார் கேட்க பண்ணிக்கிற அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு எகென்ஸ்டாக பேசுவாங்க. அம்மனி கூட ஏங்க மாமாத்தின்னு சொல்கிறாங்க கேட்கலாம்ல அப்படின்னு உங்கள் சூழ்நிலை புரியாமல் சத்தம் போடுவாங்க. இப்போ ஏற்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஐயா அந்த அம்மனியாக அந்த ஐயா உங்களுக்கு தெரிஞ்சதான ஆல்டர்னேட்டிவில் ஏதோ ஒரு சின்ன சின்ன இணக்கமில்லாத சூழ்நிலை குடும்பத்தில் வரப்போகுதுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை டீல் பண்ணுங்க. எல்லாத்தையும் புரிய வச்சுருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் தப்பாக சொல்லிங்க, புரிய வச்சுக்கோங்க. மற்றபடி சில பக்கத்தில் இருக்கிற தூர பயணங்கள் வருது, அந்த பக்கத்தில் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அங்கே ஒரு சொந்தக்காரனை அங்கே ஒரு நண்பர் ஒரு விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த பயணம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அந்த பயணங்கள் ட்ராவல் டைமில் நீங்கள் ஒரு புதிய அனுபவத்தை பெற்றால் கூட வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப உஷாராக கவனம் சிதறாமல் போயிட்டு வரணும். அது பஸ்ஸாக இருந்தாலும் காராக இருந்தாலும் 2 வீலராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க. எப்படி போனாலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அதை யூஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஏன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷரைஸ்டு மைண்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த ப்ரெஷரைஸ்டு மைண்டு மற்ற நாளை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி வெற்றிக்கு உங்களுக்கு பஞ்சம் இல்லைன்னா கூட எப்படி செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்து இருக்குது. தடைகள் இருந்தால் ஜெயிப்பது ஈஸி, அதை நீங்கள் ஈஸியாக அடித்து விளையாடலாம். அதெல்லாம் உண்டு. ரொம்ப உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மற்ற பெரிய கவலை இல்லைங்க. அந்த சுணக்கங்கள் கொஞ்சம் இருக்குங்கிறக்காக உண்மையை அப்படியே சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த சிரமங்கள் வந்தாலும் ஜெயிக்கிறது நான் தான் சார் அப்படின்னு முன்னோக்கிய பார்வையில் போகக்கூடிய ஒரு காலகட்டம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமாக இருக்குது. தைரியமாக இருங்க, வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஓரளவுக்கு தெரியுதுங்க. சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் வீட்டுக்கள் புரிஞ்சுக்கவே பண்ணிக்கிறாங்க சார். வேலைப்பளு ஓவராக இருக்குது, யாருக்காக ஓடி ஓடி உழைக்கிறேன், குடும்பத்துக்காக, குடும்பத்திலேயே எனக்கும் இல்லை அப்படின்னு புலம்புனா கூட பட் அனுசரித்து போய்க்கிங்க, ஒன்று தொந்தரவு வராது. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி தான் புள்ள குட்டிக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிங்க. ஏப்பா தம்பி வெளியில் போட நினச்சினப்பா ஒர்க்லோடு அதிகமாக அப்படின்னு புரிய வை. ஏன்னா சின்ன குழந்தைங்களா இருந்தால் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இருந்தாலும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களே உட்கார்ந்து சூழ்நிலையை கருதி வீட்டில் உட்காந்து அமைதியாக பேசுங்க. குடும்பத்தில் எந்த அளவுக்கு ஒரு இணக்கமாக உங்களால் பேச முடியுமோ அந்தளவுக்கு பேசிட்டீங்கன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. போயிட்டு இருக்கலாம். முருகா நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, முருகா அந்த சுபதினத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் சின்ன சின்ன உடல் உபாதைகள், நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கலாம், நைட்டு தேவையில்லாமல் சாப்பிட்டு உடம்போட தொந்தரவு பண்ணலாம், வயிறு கோளாறுகள் இருந்திருக்கலாம், இப்படி சொல்ல முடியாத சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட்டு கொஞ்சம் போயிருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் ஃபுட்டு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் மீனராசினர்கள் நல்லாவே இருக்கிறீங்க. பார்த்துக்கங்க. நீ ஃபங்க்ஷன் சுபமுகூர்த்த நாள், அவங்களுக்கு கல்யாணம் கச்சேரின்னு ஊர்பட்ட வேலை இருக்குது, போனாலும் அளவறிஞ்சு லிமிட்டாக உங்களுக்கு தேவையானது மட்டும் சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னா சந்தோஷம் பஞ்சமில்லாமல் இருக்குன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மீனராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப
உஷாராக இருக்கணுங்க. மற்றபடி தேவையில்லாமல் பேச்சுக்கள், ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, சம்மந்தமே இருக்காது, பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? பிரயோஜனப்படாமல் சிக்கலும் வாய்ப்பு. பயனற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மீனராசி நேயர்களே, கூட்டாளிகள் சொல்லக்கூடிய உங்கள் பார்ட்னர்ஸ் கூட நீங்கள் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும், நல்ல ஒரு மீட்டிங் வைக்கணும் அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் நல்லதே நடக்கும், ஒன்றும் கவலை இல்லைங்க. கூட்டாளிகள் சொல்லக்கூடிய பார்ட்னர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, கவலையே பட வேண்டாம். புள்ள குட்டி நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, ஹாப்பிக்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி அம்மனி சைடு, அம்மனி ஐயர் சைடு மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். பல பேர் அறிமுகம் இன்றைக்கி ஃபங்க்ஷனில் பார்க்க போகிறீங்க, பேச போகிறீங்க, பார்த்துட்டு அளவுலாக போகிறீங்க. ஸோ அதில் இல்லை, மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை, அதில் ஒன்றும் தொந்தரவு கிடையாது. உங்களுக்கு சில பேருக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. வெளியூர் பயணம், கொஞ்சம் டக்குன்னு போய் நாளைக்கு பார்த்து ஒரு காரியம் சாதிக்கணும்னா அது வேலையோ வியாபாரமோ தொழிலில் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்புறம் இப்படி சொல்லலாம் வந்தால் நீங்கள் அந்த பயணத்தை தவிர்க்காதீங்க. அழைச்சல் அதிகங்க, வேஸ்ட்டுங்க அப்படின்னு நினைக்காதீங்க, போயிட்டு வாங்க. அங்கே போய் புதிய அனுபவம் ஒன்று, ஒரு புதிய நபர்களை பார்த்து உங்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க. சூழ்நிலையை புரிஞ்சு அங்கே போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. இன்றைக்கி நீங்கள் ஆன்மீக பணியில் ஆன்மீக ஆர்வம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்க போகுது. அதனால் அந்த கோயிலுக்குலாம் போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு மனப்போங்கு உங்களுக்கு வந்துடும். முடிஞ்ச அம்மனி, அப்பா அம்மா, குழந்தை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவீங்க. சூழ்நிலை எப்படின்னு பாருங்கள், இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் ஆசைகள் கண்டிப்பாக சின்ன சின்ன ஆசைகள் நல்ல ஆசையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கடவுள் நிறைவேற்றி கொடுப்பார், கவலைப்படாதீங்க. புகழுக்கு பஞ்சம் இல்லைங்க, பணத்துக்கு பஞ்சம் இல்லை, உடல் உபாதிக்கு தான் கொஞ்சம் பஞ்சமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, சூதானமாக இருந்துக்கோங்க. சில விஷயங்கள் போயிட்டு வரட்டுங்களா. நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் நற்பவி நல்லது பழிக்கட்டும்னு சொன்னால் கூட உடல் தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகமாக தெரியும். கொஞ்சம் தேவையற்ற நாள் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. நற்பவி நடக்கட்டும், நல்லதே வலிக்கட்டும். உத்தரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல விஷயங்கள், அங்கே போய் அவங்கள்ட்ட பேசுனேன் என்ன பிரயோஜனம்? நத்திங். வெட்டி பேச்சு பேசுகிறத குறைச்சிக்கோங்க, அதான் சொல்ல வந்தாங்க. அதே சமயத்தில் ரேவதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெளியூர் பயணங்கள் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கிறதுக்கும் அருமையான வாய்ப்பு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. மொத்தத்தில் எல்லாத்துக்குமே நல்லது நடக்கட்டும், நல்லது பழிக்கட்டும். நற்பவி மீன ராசி நேயர்களுக்கு போயிட்டு விட்டுங்களா. முருகா, சந்தோஷங்க. உள்ளது உள்ளபடி அப்படியே யதார்த்தமாக பட்டவர்த்தமாக பேசியாச்சுங்க, சொல்லியாச்சுங்க. எல்லாம் முருகன் செயல். உங்களுக்கு அவன் கூடவே இருந்து அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். பை.